உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்தாங்க. பயம் வருதா சாப்பிட்றதுக்கு? இல்லை. உங்கள் எதிரி ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்தாங்க, பயம் வருது. ஒன்று, இந்த குலாப் ஜாமுன் விஷம் போட்டு வச்சுருந்தாலே அது ஒன்றும் நம்ம இடித்து ஒன்று கொள்ளாத. அதில் வெடி வச்சுருவாங்க, நான் பயம் இருக்குதா? ஜாமுனுக்குள்ளே வெடி வச்சுருவாங்கன்னு பயமா? ஐயோ, அப்படியும் பயம் வந்துச்சுன்னு ரொம்ப மனம் ரொம்ப போயிருக்குது, அட்வான்ஸ் ஆகிடுச்சு. சாமானியமாக ஜாமுன் பார்த்தா விஷம் வச்சுருக்கலான்னு நமக்கு பயம் வரலாம். இதில் விஷம் இருந்தாலும் நம்ம ஒன்று இடிக்காது, இங்கே தான் இருக்கும், நம்ம சாப்பிட்டா தான் ஆகும். பயம் என்னத்துக்கு வருது? அடுத்தபடி என்னன்னு நமக்கு தெரியல. இப்படி கால் வச்சா இங்கே இந்த தரை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாதனால என்ன ஆகிடுமோ அவ்வளோதானே பயம். அடுத்த க்ஷணத்தில் என்ன ஆக போகுதுன்னு தானே எப்போவுமே பயம் நமக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தானே நமக்கு பயம். இப்போ நடந்திருக்கிறத பற்றி பயமா? இல்லை. இப்போ நான் ஒரு புலியாக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க, சிங்கம்னு வச்சுக்கலாம். புலியாக ஒரு சிங்கமாக இப்படி மாறிட்டா, நான் சிங்கமாக மாறி இப்படியே பேசியிருந்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு. சிங்கமாக மாறினோட பசினால உங்கள் இப்படி பார்த்தா இப்போ பயம். சிங்கத்தினாலே பயம் இல்லை. உங்கள் மனத்தில் சிங்கம் என்ன பண்ண போகுதோ அதனால தானே பயம். சிங்கம் உங்கள் மடியில் படுத்தா அழகாக இருக்குமா இல்லையா? சிங்கம் அப்படியே உங்கள் மடியில் படுத்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாருக்கும் போய் காட்டுக்கிறீங்க, பார்த்தீங்களா இந்த சிங்கம் எப்படி இருக்குது? அது கொஞ்சம் உங்கள் பசியாக இப்படி பார்த்தா அப்போ நடக்குது. என்னத்துக்குன்னா அடுத்தது என்ன ஆக போதோ, அடுத்த நாள் என்ன நடக்க போதோ இதில் தான் இருக்குது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கைன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்பங்கள் நடக்குது, எந்த அளவுக்கு துன்பங்கள் நடக்குது, எந்த அளவுக்கு ஆனந்தம், எந்த அளவுக்கு பாதிப்பு, என்னென்ன நடக்குது, எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு தோல்வி, இது எல்லாமே விழிப்புணர்வு இல்லாமல், அதை பற்றி அறிவு இல்லாமல் நீங்கள் உருவாக்கியே போயிருக்கீங்க ஒரு க்ஷணத்தில். இந்த மனிதனுக்குள்ளே நடக்கிற எண்ணம், உணர்ச்சி, இந்த சக்தி, அசைவு, இதெல்லாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி தான் பிரதிபலித்து நமக்கு சூழ்நிலை நடக்குது.